ரூபாய் 40 வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அமேசான் பே, பாரத் பே போன்ற தளங்களும் மெதுவாக இதே போக்கை பின்பற்றுகின்றன. இந்த நிலைமை வருங்காலத்தில் மற்ற நிறுவனங்களையும் இதையே பின்பற்ற வைக்கும் வாய்ப்பு அதிகம். இந்த மாற்றம் நேரடியாக வாடிக்கையாளர்களை பாதிக்கக்கூடியது. இதுவரை இலவசமாக கூகுள் பே வழியாக மின்சார எரிவாயு கட்டணங்களை செலுத்தியவர்கள் இப்போது கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும். சிறிய தொகைக்கு பில் செலுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் செலவாகும். அதிக தொகை பரிவர்த்தனை செய்யும் போது 0.5% முதல் 1% கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கூடுதல் செலவாகலாம். வாடிக்கையாளர்கள் மாற்று வழிகளை தேடலாம். பேடிஎம், போன்பே, நேரடி வங்கி பரிவர்த்தனை போன்றவை. கூகுள் பே இந்த வசதி கட்டணத்தை 2023ஆம் ஆண்டு மொபைல் ரீசார்ஜ்களுக்கு ரூபாய் 3 வரை கட்டணமாக அறிமுகப்படுத்தியது. இது தற்போது பயன்பாட்டு கட்டணங்களுக்கும்